எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 38 வரை. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 38 வரை. ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நம்மளோடு பேசுவாராக. Scripture reading for today is taken from Hebrews chapter 10 verse 35 to 38. Therefore, do not cast away your confidence, which has great reward. For you have need of endurance, so that after you have done the will of God, you may receive the promise. For yet a little while, and he who is coming will come and will not tarry. Now the just shall live by faith. But if anyone draws back, my soul has no pleasure in him. May the good Lord add his blessing to the Bible reading today. இந்த நாளிலே தேவ வார்த்தையை உங்க மத்தியிலே பிரசங்கிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலையும் புறப்பட்டு வந்த வசனத்துக்கு கடன் செலுகிறதுக்கு முதல் நம்ம தலை வணங்கி ஜெபிப்போம், நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே, சோஸ்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலே புறப்பட்டு இந்த வார்த்தைக்காம் நன்றி. ஆயத்தமாக நிற்கிற எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் ஒருவர் ஐயா. ஆண்டவரே, உங்க வார்த்தை வெறுமையாக வந்ததே இல்லை ஐயா. இதோ இந்த நாளிலும் அந்த வார்த்தை ஒவ்வொரு உள்ளத்தோடும் கிரியை செய்ய போகிறதுக்காகவும் நன்றி. ஒவ்வொரு வாழ்க்கையில உங்க மகிமையும் வல்லமையும் காண போகிறதுக்காகவும் நன்றி ஐயா. நீர் ஒருவர் ஒவ்வொருவரோடும் பேசுகிறீர், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறீர், அதுக்காகவும் நன்றி. இங்கே உங்க நாமம் மகிமைப்படுகிறதுக்காகவும் நன்றி நன்றி என்று நன்றி செலுத்தி எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவஜனமே, இந்த நாளிலே புறப்பட்டு வந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். Therefore do not cast away your confidence, which has great reward. மொத்த வசனம் இந்த 35 இருந்து 38 இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வசனத்திலையும் பெரிய ஒரு காரியத்தை தேவன் அங்க வெளிப்படுத்துகிறார். மொத்த காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா therefore do not cast away your confidence, which has great reward. இங்க தமிழ்ல போட்டிருக்க ஆகையால் மிகுந்த பலனுக்கேத்து எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். ஓகே, முத தேவன் சொல்கிறார் the confidence we have in the Lord Jesus. ஓகே, இப்போதும் உங்க மத்தியில் நான் பேசிக்கொண்டு இருக்கிற காரியம், தேவன் ஒருவரே, இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவன், அவரை அன்றி வேற தெய்வமே இல்லை இந்த பூமியில. சோ அந்த கான்ஃபிடன்ஸ், அந்த நம்பிக்கை, அந்த தைரியம் நமக்கு இருக்கிறனால தேவன் சொல்லுகிறார், அந்த கான்ஃபிடன்ஸ்ல நீங்க போகும்போது, அதுல ஜீவிக்கும் போது there is a great reward என்றாரு. அதுக்கு பலனை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க அப்படின்னு முத காரியம் சொல்றாரு. ரெண்டாவது வசனம், அதாவது 36வது வசனத்தை பாத்தீங்கன்னா for you have need of endurance, so that after you have done the will of God you may receive the promise. இங்க ரெண்டாவது அந்த 36வது வசனத்தை பாத்தீங்கன்னா, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. தேவஜனமே, இது ரெண்டாவது காரியத்தை தேவன் சொல்ல, முதல் கான்ஃபிடன்ஸ் என்னது, கான்ஃபிடன்ஸ் சொல்லிட்டாரு, கான்ஃபிடண்டா இருங்க, ஏன்னா அங்க ஆசீர்வாதம் வருதுன்னு. ஆனா ரெண்டாவது சொல்றாரு, you have to run with endurance. Enduranceனா the ability to withstand hardship or adversity. தேவஜனமே, நம்மளோட வாழ்க்கையில தேவனோட பிள்ளைகளாக நம்ம ஓட்டத்தை ஓடணும்னா, தேவனோட காரியத்தை தேவன் கொடுத்த வசனத்தின்படி நம்ம ஓடணும்னா நமக்கு தேவை எண்டுரன்ஸ். எண்டுரன்ஸ் வந்து தமிழ்ல என்ன சொல்லுது? எண்டுரன்ஸ், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பெரும் படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கு. பொறுமைன்னு போட்டிருக்கு, இங்க எண்டுரன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. பொறுமை
எப்போதும் நம்ம ஜெபிச்சுட்டு தேவன் ஒரு காரியத்தை ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டாருன்னு வைங்களேன் நம்ம வாழ்க்கையில இதை செய்வேன்னு, நம்ம பொறுமையா ஓடுவோமா அல்லது எப்படி நம்ம கேட்டுட்டு இருப்போம் இயேசுகிட்ட? ஒரு காரியத்தை ஜெபிச்சிட்டோம், ஜெபிச்சவரை தேவன் சொல்லிட்டாரு, ஓகே மை சன் மை டாட்டர் ஐ வில் bless you. ஒரு வசனத்தை கொடுத்துட்டாரு, அந்த வசனம் சொல்லுது ஓகே தேவன் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார் அப்படின்னு. ஸோ நார்மலி அந்த ஃபேத்ன்றது, இந்த விசுவாசன்றது கண்ணு மண்ணுக்கு இல்லை, அங்க ஜாமா இல்லை நீங்க கேட்டது. ஆனா விசுவாசம்னா என்னது? விசுவாசம்னா இல்லாததை நம்புறது. அங்க இல்ல, ஆனா என்னோட கான்பிடன்ஸ், என்னோட நம்பிக்கை, என்னோட விசுவாசம் என்ன தெரியுமா அங்க இருக்கு, என் தேவன் எனக்கு கொடுக்கிறாரு. இதுல ஓடணும். ஆனா ஓடுவோம், ஒரு நாள் ஓடுவோம், 2 நாள் ஓடுவோம், 3 நாள் ஓடுவோம், அப்புறம் ஒரு பிரச்சனை வரும் நமக்கு உள்ளுக்குள்ள. ஒரு 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 காரியம் பேசிட்டே இருக்கும், ஐ டோன்ட் திங்க் சோ, நீ தகுதியற்றவன், இது கிடைக்காது, இது தேவன் சும்மா உங்களுக்கு என்னது நீங்களா ஏத்துக்கிட்ட அந்த வார்த்தை, அது தேவன் சொல்லல உங்களுக்கு. சம்டைம்ஸ் திஸ் கைண்ட் ஆஃப் தாட்ஸ் will come to our mind. நம்ம மைண்ட்ல வரும், அல்லது கண்ட இடத்துல இருந்தெல்லாம் புறப்பட்டு வரும் சத்தம். அதாவது இது தேவன் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரு, இது கிடைக்காது, நீங்க காத்திருந்து வேஸ்ட் அப்படின்னு. நான் பைபிள்ல உங்கள்கிட்ட கேட்டா எத்தனை பேரு பைபிள்ல இப்படி கேட்டு அப்படியே பெற்றுக்கிட்டாங்க? நான் சொன்னது புரிஞ்சுச்சா? யாரும் கை தட்டி அங்க சொல்லல. நான் சொன்னது ஜெபிச்சாங்க, ஜெபிச்சு அப்படி பெற்றுக்கிட்டாங்க. யாராச்சும் பைபிள்ல சொல்லுங்க. எல்லாம் இங்கதான் இருக்கீங்க. ஜெபிச்சு ஆஃப்டர் மெனி இயர்ஸ் பெற்றுக்கொண்டவங்க பேர்லாம் சொல்லுங்க. ஒரு பேரு, முத பேரு ஆபிரகாம். ஆபிரகாம் எதுக்கு ப்ரே பண்ணாரு? பிள்ளைக்கு ப்ரே பண்ணாரு. கிடைச்சிச்சா இல்லையா? கிடைச்சிச்சு. அந்த ஷார்ட்கட்டை பத்தி எல்லாம் பேசாதீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. கிடைச்சிச்சா இல்லையா? After how many years? Many years. Okay, actually நீங்க பாத்தீங்கன்னா அங்க 25 years வருது. Okay, but many years. இன்னொரு ஆளை சொல்லுங்க. ஜெபிச்சு தேவன் ப்ராமிஸ் பண்ணாரு, நான் செய்வேன்னாரு, but it took time for them to receive the blessing. இன்னொரு ஆளு டேவிட். ஓகே, டேவிட்டுக்கு என்ன சொன்னாரு? You are the king of Israel சொல்லிட்டாரு. எண்ணெயை ஊத்தி சாமுவேல் அபிஷேகித்தாரு. ரைட்டா இல்லையா? உடனே வரணுமா இல்லையா? வரல. அவர் ஓடி ஆஃப்டர் ஐ திங்க் about 30 years, 30 வருஷம் கழிச்சு தான் அந்த பொசிஷன்ல, அதாவது அந்த கிங்கா போய் உட்கார வச்சாரு. ஓகே, ஆனா ப்ராமிஸ் நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. அடுத்தது இன்னொரு ஆள் சொல்லுங்க, முக்கியமான ஆளு இது. ஜோசப். ஜோசப் அவர் 17 வயசுல தேவன் சொன்னாரு. என்ன சொன்னாரு? நான் பைபிள்ல எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், உங்களுக்கு தெரியணும். இப்ப நான் விசுவாசிக்கிறேன், வீட்டுல எல்லாரும் வேதத்தை வாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, தேவனை ஆராதிக்கிறீங்க. ஆமா இல்லையா? ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் மினிமம் 2 வசனமா வாசிப்பீங்க, 2 அதிகாரமா வச்சு வாசிப்பீங்களா? எப்படியாச்சும் உங்களுக்கு கதை தெரிஞ்சிருக்கும். ஜோசப் 17 வயசுல தேவன் என்ன தேவன் சொன்னார் ஜோசப்புக்கு? உன்னை 30 வயசாக்கிடுவேன் அப்படின்னாரா? என்ன கொடுக்குறேன்னாரு? ஏச்சும் கொடுக்குறேன்னு சொன்னாரா? ஒன்னும் சொல்லல. என்னமோ சொன்னாரு, என்னமோ காட்டினாரு. கனவு காட்டினாரு. என்ன கனவு? BMW ஓட்டுறதா? என்னது? நீ பாரு, லவுடா ஆரம்பிக்கிற, அப்புறம் ஏன் காத்து போகுது? லவுடாவே சொல்லு. What will bow down to him? ஸ்பெசிபிக்கா சொல்லியா? கரெக்டா சொல்ற. எத்தனை ஸ்டார் பவ் பண்ணும்? அப்புறம் மூன் அண்ட் த சன்
will bow down னு அந்த கனவுல வந்துச்சு. அது 2 வாட்டி வந்துச்சு. ரைட்டா இல்லையா? ஓகே, மூணும் சன்னும் பவ் பண்ணும், 11 ஸ்டார்ஸ் will bow அப்படின்னாங்க. இது அவங்க அப்பாட்ட சொன்னாரு. அப்பா என்ன சொன்னாரு? என்ன ஐயா, உங்க அம்மா நானு உங்க அண்ணன்மாருங்கெல்லாம் வந்து உனக்கு பவ் பண்ணுவேன் அப்படியான்னு அவர் சொல்லல. அவர் சொன்னாரு, கண்ட கனவை நான் சொல்றேன்னாரு. After how many years it happened? இதெல்லாம் போய் வாசிங்க. After 13 years, 30வது வயசுல அவர் பார்வோனுக்கு அசிஸ்டன்ட் ஆனாரு. ஆகி அந்த நாட்டையே அவரு ஆளும்படி, அல்லது அந்த பார்வோன் இவரோட கையில அந்த நாட்டையே கொடுத்தாரு. அப்போ இது நடந்துச்சு. எப்படி நடந்துச்சு? இவங்கெல்லாம் ஜாமா வாங்க வராங்க. ரைட்டா இல்லையா? அப்போ வணங்கிட்டாங்க. அவங்களுக்கு தெரியல இவங்க ஜோசப்னு. ஜோசப்க்கு தெரியுது இவங்க யாருன்னு. தேவன் சொன்ன காரியத்தை வெளிப்படுத்தினார், அதை முடித்தார். ஆனா இந்த நடுவுல இப்போ 3 பேர் நம்ம பார்த்தோம். ஆபிரகாம் பார்த்தோம், டேவிட பார்த்தோம், ஜோசப்பை பார்த்தோம், மோசேயை கூட பார்க்கலாம். ஜோசப் மோசே வந்து 80 வயசுக்கு வரையும் காத்திருந்தாரு. ரைட்டா இல்லையா? 40 வருஷம் அங்க, 40 வருஷம் இங்க. அப்புறம் தான் ஊழியத்துக்கு எதுக்கு போனாரு அவரு? ஆமா, வழியா போய் சொல்லிட்டேனா? ரைட்டு. சரி, இந்த காத்திருக்கும் போது என்னமோ நடக்குது. இவங்க என்ன செஞ்சாங்க? காத்திருக்கும் போது இவங்க வாழ்க்கையில என்ன நடக்குது? பாடுகள். சும்மா சொல்லுங்க, என்னென்ன பாடுகள் பட்டாங்கன்னு. மோசே விட்டுருங்க, ஜோசப் பாட்டு சொல்லுங்க, டேவிட சொல்லுங்க. இவங்க 2 பேர்த்த நம்ம எடுத்துப்போம். ஜோசப் ஜெயிலு வரையும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ரைட்டா இல்லையா? அப்புறம் வேற என்ன நடந்துச்சு அவரோட வாழ்க்கையில? ஆக்சுவலி கொஞ்சம் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவ்வளவு அண்ணன்மார்களும் அடிச்சு உதைச்சி, ஆக்சுவலி ஒரு பெரிய குழி உள்ளுக்கு போட்டாங்க. அந்த உள்ளுக்கு போடும்போது தேவஜனமே நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப மாதிரி குழியெல்லாம் வெட்டி நல்லா பஞ்சு மெத்தியா போட்டா உள்ளுக்கு தள்ளுறாங்க உங்களை. அது உள்ளுக்கு குச்சி இருக்கலாம், ஏதாச்சும் இருக்கலாம். ரைட்டா இல்லையா? when they throw you, it might poke here, poke there, it might bleed. யாரு? சொந்த அண்ணன்மாருங்க அந்த வேதனைக்குள் கடந்து சென்றாரு. இதெல்லாம் இமேஜினேஷன், அங்க பைபிள்ல இல்ல. இதெல்லாம் இமேஜினேஷன். ஓகே, இமேஜின் how the trouble he went through just by telling ஒரு நம்பிக்கையோட அண்ணன்மாரு அப்பாட்ட அந்த கதையை சொன்னனால வந்த ப்ராப்ளம் he have to go through. அப்புறம் அது மட்டும் இல்லாம அவனை தூக்கி வித்துட்டாங்க. வித்த ஒரு அடிமை. he's a slave. he was sold to Egypt. ஈஜிப்ட்ல அங்க யார் வீட்டுல போய் வேலை செய்யறாரு? போத்திபா வீட்டுல வேலை செய்யறாரு. ரைட்டா இல்லையா? But the beauty, if you read the verse or you understand about Joseph, wherever the Lord or wherever people throw him, he was shining there. அவன் எங்கெங்கெல்லாம் போடப்படுகிறானோ அவன் அங்கெல்லாம் தேவனுக்காக உறுதியாக நின்னான். ஒரு சர்வன், வீடை சுத்தப்படுத்துற வேலை தான். ஆனா அதுல உண்மையா இருந்தனால எல்லா அந்த வேலைக்காரங்களுக்கும் அவன் தலைவனா ஆனான். ஓகே, கொஞ்சம் அழகா பிறந்தது அவன் தவறா? ஓகே, அதனால அவனுக்கு இன்னொரு பிரச்சனை வந்துச்சு. ரைட்டா இல்லையா? ஓகே, அந்த பிரச்சனையில என்ன ஆச்சு? ஜெயில தூக்கி போட வேண்டிய ஒரு சூழ்நிலை. சரி, ஜெயில உள்ளுக்கு போயிட்டான்னு நார்மலி நம்ம என்ன சொல்லுவோம்? நீங்க எல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க. ரைட்டா இல்லையா? ஜெயிலுக்கு தூக்கி போட்டா எத்தனை பேர் அல்லேலூயா பாட்டு பாடிட்டு இருப்பீங்க? ஆண்டவருக்கு சோஸ்திரம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஐயா. நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை ஐயா. இது பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஐயா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம இப்ப ஜெயில இருக்கார நம்மளோட பெரிய அவர் மாதிரி கிடைக்கும் நினைக்கிறீங்களா? பேர்லாம் சொல்லக்கூடாது நானு. ரைட்டா இல்லையா? அந்த மாதிரி பிளஸிங்லாம் கிடைக்கும் நினைக்கிறீங்களா? கோர்ட்டுக்கு வரும்போது டை போட்டு கோட்லாம் போட்டுக்கிட்டு வர்றதுக்கு இன்னொரு குரூப் வரும் பாத்துருக்கீங்களா? ஆரஞ்சு சட்டை போட்டுட்டு பர்பிள் சட்டை போட்டுட்டு அந்த மாதிரி நிலைமை தான் நமக்கு கிடைக்கும். ரைட்டா இல்லையா? எத்தனை பேர் அல்லேலூயா பாடுவீங்க இங்க உள்ளவங்க?
ஏன் பாஸ்டர் எங்களை ஜெயிலுக்கு அனுப்புறீங்கன்னு. அனுப்பல, நான் சொல்றேன். we won. பட் இங்க ஜோசப்பை பாத்தீங்கன்னா அவர் அந்த சூழ்நிலையிலும் அவர் அங்க உண்மையாக இருந்தார். உண்மையா இருந்தனால அந்த ஜெயிலருக்கு மத்தியில உள்ள பெரியவர் இவரை அங்க லீடரா போட்டார். பாருங்க, ஜெயிலுள்ள கூட லீடரா ஆகலாம் பாருங்க. ரைட்டா இல்லையா? என்னங்க சிரிக்கிறீங்க? blessing man, right or not? அங்க தேவன் பல காரியங்களை வெளிப்படுத்துகிறார் பாருங்க. அதுலயும் அவர் உண்மையா இருந்தார். ஏன்னா 2 பேத்துக்கு கனவு வருது. ஆக்சுவலி கடுப்புல இருந்தா எப்படி சொல்லலாம், டேய் நானே இங்க வேதனை பட்டுக்கிட்டு இருக்கேன், இதுல வேற உனக்கு வேற கனவு, அதுல நான் வேற உனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும் போங்களா அப்படின்னு சொல்லலாம். ஆனா did he say that? He never said that. He translated because they were very sad. ரொம்ப அப்செட்டா இருந்தனால அந்த சோலை அவர் அந்த ஜெயிலுக்கு அவர் ஆறுதல் படுத்தினார். அந்த காரியத்தை வெளிப்படுத்தி அவருக்கு காரியங்களை சொன்னார். இதை செய்தனால அவருக்கு வந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பாருங்க, தேவன் எல்லாம் பிளான் பண்ணிட்டாரு, ஆனா அதை உடனே நடத்தல. இதுக்குள்ள அவரை நடத்தி கொண்டு போய் கடைசியில பார்வோனுக்கு ஒரு கனவை கொடுத்து இவர் வெளி போய் அந்த காரியத்தை சொல்லும்படி அதுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம். ஆக்சுவலி அங்க பாத்தீங்கன்னா ஜோசப், if you read nicely the words there, the verse says, ஜோசப்ட கேட்கும் போது ஜோசப் எதையும் அடக்கி வைக்கல. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? ராஜாவே, நீங்க இப்படி செய்யுங்க, 5 வருஷம் நல்ல ஆசீர்வாதம் வரப்போகுது, 5 வருஷம் இப்படி ஆக போகுது. 5 வருஷமா 7 வருஷமா? இங்கதான் இருக்கீங்க. 7 வருஷம் துருவாக போகுது. இந்த 7 வருஷம் ஆசீர்வாதமா இருக்க போது, இந்த 7 வருஷம் ரொம்ப பயங்கரமா இருக்க போது. உடனே நீங்க என்ன செய்யுங்க, யாரையாச்சும் வச்சு பாருங்க. he still tells the Pharaoh what to do. He say, put somebody and collect this, do this, like this. If you save for the next 7 years, when the terrible famine comes, you all can survive. But you know what Pharaoh said? I think you are the best guy to sit in this position. So today the Lord is telling, and the vasanam சொல்லுகிறது, for you have need of endurance, so that after you have done the will of God, you may receive the promise. தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு அது தேவன் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, உனக்கு அந்த ஆசீர்வாதம் என்று. ஆனா இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு தேவன் சொல்கிறார், பொறுமையோடு, with endurance, fulfill the will of God. தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற தேவ சித்தத்தை செய்ய சொல்றார். Which is very, very, very difficult. Okay? நம்மளால எப்போதுமே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, நமக்கு வேண்டிய காரியம் மாதிரி நடக்கலைன்னா, நமக்கு உடனே வாயில டக்கு டக்குன்னு வார்த்தைலாம் வந்துடும். கர்த்தருக்கு கண் இல்லையா, கர்த்தருக்கு காது இல்லையா, என் சூழ்நிலையை அறியாத, நான் எவ்வளவு உண்மையாக தேவனுக்கு இருக்கிறேன். யூனோ, ஆனா நம்ம பைபிள்ல 2 பேர் ஜெபிக்க வந்தாங்க. இதை எப்போது நான் உங்கள்கிட்ட சொல்றேன். 2 பேர் ஜெபிக்க வந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஒரு ஆளு ஆல்டர் வரையும் வந்துருவாரு, ஒரு ஆள் வெளியே மட்டும் இருப்பாரு. ஞாபகம் இருக்கா? ஆல்டர்ல வந்தவர் என்ன சொல்லுவாரு? He will tell the list of what he is doing. நான் டைட்ஸ் கொடுக்குறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், நான் இதை செய்யறேன், அதை செய்யறேன் சொல்லிட்டு, அவன் மாதிரி இல்ல. எவன் மாதிரி இல்ல? அந்த வெளியே ஒருத்தர் நிக்கிறானே, அவன் மாதிரி இல்ல. ஆனா அந்த வெளியே ஒண்ணு எப்படி ஜெபிச்சான்? ஆண்டவரே, உங்களை ஏறெடுத்து பார்க்கறது கூட நானே தகுதியற்றவன் ஐயா. ஏன்னா சோ நமக்கு பிரச்சனை வந்தாரு பாருங்க, தேவன் நமக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்திருக்காரு. நிச்சயமாக இன்னைக்கு தேவன் இந்த வசனத்தை உங்களோடு பேசும்போது தேவன் வெளிப்படுத்தும் காரியம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வார்த்தையை, ஒரு காரியத்தை தேவன் செய்வேன் என்று சொல்லிட்டாரு. And God is telling, I will fulfill it. But what God is telling us today is, run the race with endurance. அந்த உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஓட்டத்தை நம்பிக்கையோடு ஓடு. இந்த ஓட்டத்தை ஓடும் போது தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்று என்று சொல்லுகிறார். சோ நமக்கு பிரச்சனை அது டிலே ஆகுது, நமக்கு தானே டிலே, கர்த்தருக்கு டிலே இல்ல. You see, it's always we must understand God has promised. இப்ப
ஒரு புள்ள எத்தனை வருஷத்துல வெளியே வந்துடணும்? வயிற்றுல இருந்துச்சுன்னா எத்தனை வருஷம் உள்ளுக்கு இருக்கணும்? 5 months. How you know? Okay, never mind, you have studied. Okay. எவ்வளவு நாள் இருக்கணும்? 9 months இருக்கணும். இப்போ 11 months ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? 7 months 6 monthsல என்ன ஆகும்? இப்ப என்னமோ செஞ்சிடறாங்க. இப்பெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே, ஆனா நான் என்ன சொல்றேன்னா, the time God already fixed the time. 9ஆம் மாசம், அது 9ஆம் மாசம் நினைக்கிறேமா, கரெக்டா 9ஆம் மாசமாமா என்னமோ தேதி, கரெக்டா அந்த தேதியில வந்துடணும். அப்ப ஃபுல் grown தேவன் முன்குறிச்சிருக்கிறாரு. ஆனா இப்ப நிறைய பேர் என்ன நடக்குதுன்னா, எனக்கு 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ்ல என் புள்ள வெளியே வரணும் செய்யறாங்களா இல்லையா? ஏன்னா அந்த பர்த் டேட் எல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் எங்க போய் பாக்குறாங்கன்னு தெரியாது. ஆனா அந்த தேதிக்கு என்னை வெட்டி வெளியாகிரு என்னென்னமோ செய்யறாங்க. ஆனா தேவனோட சித்தத்தின்படி எந்த காரியத்தை தேவன் பிளான் போட்டிருந்தாலும் அது கரெக்டா அந்த தேதியில நடக்கும் போது அது ஆசீர்வாதங்க. ஆனா நமக்கு அது டிலே. இட்ஸ் ஆல்வேஸ் ஃபார் us இஸ் டிலே, பட் God will do it. ஏன்னா அடுத்த வரப்போற ஒரு வசனத்தை தேவன் காரியத்தை சொல்றாரு. ஓகே, இத முடிச்சிட்டு போவோம். சோ இந்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓட சொல்றாரு. endurance, run the race. தேவஜனமே, ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை நிறைவேறும் என்று தேவன் சொல்கிறார். I will fulfill the blessing which I already promised you, but run the race with endurance. Okay, சொல்லிட்டு அவர் சொல்றாரு, for yet little while and he who is coming will come and will not tarry. சொன்னவர் செய்து முடிப்பார். அவர் பொய் சொல்றவர் இல்ல. ஓகே, வரேன் என்று சொன்னவர் நிச்சயம் வராருங்க, டிலே பண்ண மாட்டாரு. Now the just shall live by faith, but if anyone draws back, my soul has no pleasure in it. பாருங்க, கர்த்தர் சொல்லிட்டு கடைசில என்ன தெரியுமா சொல்றாரு? நீ இந்த ஓட்டத்தை நல்லா ஓடு, உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நிச்சயம் உன் கையில வந்து கிடைக்குது. ஆனா நீ பின்தங்கினியானா, ரைட்டா இல்லையா? அங்க வசனம் அப்படிதான் போட்டிருக்கு, draws back. எனக்கு வேண்டாம்லா, I don't think so it will happen la. I don't know நம்பிக்கை la. I also how long praying, my mukti theiran, my vaila nora coming, you can tell whatever you want, but the Lord is telling, if you draw back, God says my soul has no pleasure in you. So please, today the Lord is emphasizing, maybe many of you who are in this, இந்த ஆராதனையிலே அமர்ந்திருக்கும் உங்களை பார்த்து ஒரு சமயம் உங்க சிந்தனை, உங்க மனசுல என்ன தெரியுமா சொல்லுது? ஒரு சமயம் நீங்க வெளியே சொல்லாம இருந்தாலும் சரி, உள்ளத்துல போதும் ஆண்டவரே, நான் இவ்வளவு நாள் காத்திருந்தது போதும் ஐயா. I'm going to leave Lord Jesus. I'm not going to pray for this. I'm not going to ask for that. You might have trying to say that to the Lord. The Lord hears. உங்க மனசுக்குள்ளே அல்லது உங்க சிந்தனைக்குள்ளே நீங்க சொல்லும் காரியம் தேவனோட செவிக்கு போறனால தேவன் சொல்லுகிறார், don't draw back, because what I promise you I will give you. நான் எதை சொன்னனோ நான் அதை செய்து முடிப்பேன் என்று தேவன் சொல்கிறார். don't draw back, don't say cannot. ஓகே, இதை யார் சொல்றாரு? வாசிங்க ஒரு வசனம், ஐசையா 43, Isaiah 43 verse 15 and 16 வாசிங்க. நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி. அப்புறம் 18 19 வாசிங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வ மானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். தேவஜனமே, இந்த 4 வசனத்துல தேவன் செய்ய போற காரியம் நடந்த காரியமா, நடக்க போற காரியமா? இந்த மாதிரி காரியத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் சொல்றாரு, டெசர்ட்ல அங்க போட்டிருக்க, டெசர்ட் தர போட்டிருக்க, டெசர்ட்ல என்ன சொல்லுவாரா? ரிவரை திறப்பாராம். டெசர்ட்ல ரிவர்.
கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க. அந்த காத்து அடிக்கும் போது அந்த என்ன மணல் காத்து அடிக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஒரு புயல் மாதிரி இப்படி அடிக்கும். அதுல அந்த ரிவர் என்ன ஆகும், டக்குன்னு மூடிடுமா இல்லையா அந்த இதுல. ஆனா தேவன் சொல்றாரு, நான் திறந்து விடுவேன், நீ மூடிப்பாரு. மூடுவ நினைக்கிறீங்க? ஒரு காடு, வில்டர்னஸ், அதுல ரோடே இல்ல, அவர் சொல்ற நான் ரோட திறந்து விடுப்பேன். இதுல ஒண்ணு செஞ்சிருக்காரு, கடலை ரெண்டாக்கி திறந்தாரா இல்லையா? உங்க வாழ்க்கையில ஒரு சமயம் இப்ப நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, இது ஆண்டவரே ஏன் உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்தணும், இது நடக்காது என் வாழ்க்கையில, வேண்டாம் ஐயா. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, I am the Lord. அந்த வசனம் ஆரம்பிக்கிறது சொல்றது, I am the Lord, your holy one, the creator of Israel, your king. Thus says the Lord, who makes a way in the sea and a path through the mighty waters. And the Lord says, do not remember the former things, nor consider the things of old, because God is not going to do things of the old. He will do something new, something that even everybody will see. Oh, உங்க வாழ்க்கையிலும் அது நடக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். It will happen. ஆனா என்ன தெரியுமா சொல்றாரு, run the race with endurance. நம்பிக்கையோடு ஓடு, பொறுமையோடு ஓடு, விசுவாசத்தோடு ஓடு. பல காரியங்கள் வரும், பல சிந்தனைகள் உங்க சிந்தனைக்கு வரும், நெகட்டிவாக பேசும். பல பேர் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இல்ல பிரதர் சிஸ்டர் விட்டுருங்க, இது ரொம்ப இப்படிலாம் ஜெபிச்சுட்டு இருக்காதீங்க, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு. ஒரு சமயம் வேலை இடத்துல உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒன்னும் நடக்காது. ஒரு சமயம் உங்க பிசினஸ்ல ஆளுங்க சிரிக்கலாம். ஆனா தேவன் சொன்னதை செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார். God is promising today, God is says, run the race. Run the race with endurance. நம்பிக்கையோடு run. And the word of God is in front of us. அதுக்கு தான் நான் எப்போதும் சொல்றேன், வேதத்தை வாசி வாசி வாசி. அந்த வார்த்தையை வாசிக்க 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 தேவன் இன்னும் நம்மளை பலப்படுத்துவார் தேவஜனமே, இன்னும் நம்மளை உற்சாகப்படுத்துவார் தேவஜனமே. இன்னும் அவர் செய்ததை செய்து முடிக்கிற வரையும் ஓட்டத்தை ஓட சொல்றார். உங்களுக்கு அது ஒரு சமயம் டிலேயா இருக்கலாம், ஆனா தேவன் சொல்லுகிறார், நான் முன் குறித்த நாள்லே அது அந்த ஆசீர்வாதம் உங்க கருத்துல வந்து சேர்றதுக்கு நான் செய்வேன். நம்பிக்கையோடு ஓடுங்க தேவஜனமே. don't give up, okay, don't draw back. சரி, இத சொல்லிட்டு what is God's action to his people who follow and to those who don't follow? Okay, இத இப்ப தேவன் சொல்லிட்டாரு, இத நான் தொடர்ந்து செஞ்சனா என்ன ஆசீர்வாதம், இத பாதியில விட்டுனா அங்கே சொல்லிட்டாரு. இருந்தாலும் ஒரு வசனம் இன்னும் அதை உறுதிப்படுத்துது. வாசிங்க, டிட்ரோனமி உபாகமம் 7 வசனம் 9 10. Deuteronomy 7 verse 9 and 10. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரை தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காய்க்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரதியட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரதியட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். தேவஜனமே, இந்த வசனம் ஒரு சைடுல கொஞ்சம் கிராஸா இருந்தாலும் இந்த கிராஸ் ஆக்சுவலி பார்க்க கூடாது, ஆனா அந்த மேல உள்ளது பார்க்கணும். Therefore know that the Lord your God, he is God, the faithful God who keeps covenant and mercy for 1,000 generations with those who love him and keep his commandments. பாருங்க, தேவன் என்ன சொல்றாரு, அவரை யாரு நேசிக்கிறாங்களோ. ஓகே, அப்ப இங்க உள்ளவங்களுக்கு தான் பேசிட்டு இருக்காரு, ரைட் ஆலியா? நீங்களே இயேசு நேசிக்கிறீங்க தானே, நம்மள்ட்ட தான் பேசுறாரு. நம்ம தேவனை நேசிக்கிறனால அவர் என்ன சொல்றாரு, and when you follow his commandment, for how long you will remember? 1,000 years. 1,000 years நீங்களும் நானும் உயிரோட இருப்போமானே தெரியாது. ஆனா அந்த 1,000 years சொல்லும் போது என்ன தெரியுமா அர்த்தம், நீ உன் பிள்ளை, உன் பேரப்பிள்ளையோட பேரப்பிள்ளை அது ஒரே ஓடிட்டு இருக்கு, ரைட் இல்லையா? He will remember you. Because why? Because when I love the Lord, when I keep his commandment,
the blessing comes. சரி, நடுவில் விடுறேன்னு சொன்னீங்களா, அங்க அதுக்கு அங்கிட்டு புறப்பட்டு வருது. And he repays those who hate him to their face, to destroy them. He will not be slack with him who hates him. He will repay him to his face. அந்த ஃபேஸ்ன்றாரு. ஃபேஸ்னா அவர் எதையும் பின்னால செய்யறவர் இல்லை. நம்ம தான் எதை செஞ்சாலும், நம்ம யாருக்காச்சும் ஏதாச்சும் செய்யற எங்க செய்வோம்? முன்னுக்கு செய்வோமா பின்னால செய்வோமா? ஓ, நீங்களா செய்ய மாட்டீங்க, நல்ல தங்கமான பிள்ளைங்க. ஓகே, நம்ம ஏதாச்சும் மனிதர்கள் நீங்கள்ல மனிதர்கள் இன்னொரு மனிதனுக்கு ஏதாச்சும் செய்யும் போதே நம்ம பின்னால வெட்டு வச்சு விட்டுருவோம், ரைட்டா இல்லையா? ஆனா முன்னுக்கு பிரைஸ் தி லார்ட் தெரியாத மாதிரி இருப்போம். ஆனா இங்க தேவன் சொல்கிறார், I will do it to your face if you leave me. If you don't follow God's commandment, அவருக்கு மூஞ்சி காரியத்தை செஞ்சிருவேன்றாரு. ஆனா அது நான் நினைக்கிறேன் அந்த பின்னால் உள்ளது வார்த்தை நமக்கு வேண்டாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லா தேவ பிள்ளையா இருக்கிறனால இந்த நாளிலே தேவன் நம்மளை பார்த்து சொல்லும் காரியம், ப்ளீஸ் ஃபாலோ த commandment I have given you. தேவன் கொடுத்த கட்டளையை செய்தா போதும். 1000 வருஷத்துக்கு நம்மளை நினைவு கூர்ந்து நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். கடைசியாக, what is God's promise to his people? இந்த நாளிலும் தொடர்ந்து தேவன் ஒரு வசனத்தை அல்லது ஒரு ப்ராமிஸை கொடுக்கிறார். வாசிங்க சங்கீதம் 37, Psalms 37 verse 3 and 4. 3-4 வாசிங்களேன். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துக்கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமென். தேவஜனமே, இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். Trust in the Lord and do good. Dwell in the land and feed on his faithfulness. இந்த காரியமே தேவன் சொல்றாரு, trust in the Lord and do good. பல பேர் நமக்கு தீமை செய்தாலும், பல பேர் நமக்கு எதிராக என்ன காரியத்தை செய்தாலும், don't worry, don't care about it. God is telling you one thing, trust him and do good. நன்மையை செய்துட்டே இருங்க. பாஸ்டர், எவ்வளவு நாள் பாஸ்டர் இவங்க பயங்கரமா நமக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, நான் என்னங்க செய்யறது? வசனம் சொல்லுதுங்க. வசனம் என்ன சொல்லுது? நீ நன்மையை செய். ஓகே, சொல்லிட்டு ஒரு வார்த்தை, ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்ற என்ன தெரியுமா? Delight yourself always in the Lord and he shall give you the desire of your heart. அந்த என்ன சொல்றன்னா, உன் இருதயத்துக்கு நீ என்ன வாஞ்சிக்கிறியோ, நீ என்ன ஆசைப்படுகிறாயோ அதை நான் உனக்கு தருவேன் என்று சொல்றாரு. ஆனா அதோட சேர்ந்து அவர் எப்போதும் எதை சொல்றதுனாலும் ஃப்ரீயா கொடுக்கவே மாட்டாரு. அதோட சேர்த்து என்ன தெரியுமா சொல்றாரு? Delight yourself. டிலைட்னா என்னங்க அர்த்தம்? என்ன சொல்றாரு? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்க சொல்றாரு. இந்த மூஞ்சி பப்பாயா மாதிரி இருக்க கூடாது. பாத்தீங்களா? தேவன்கிட்ட வந்துட்டு என் தேவன் என்னை அறிவா அப்படி மூஞ்சி இழுத்துக்கிட்டு இருந்தா அவர் அறிய மாட்டாரு, அரைஞ்சிட்டு போயிருவாரு. ரைட்டா இல்லையா? எப்பொழுதும் உங்க சூழ்நிலையை தேவன் அறிஞ்சிருக்கிறாருங்க. யார் உங்களை திட்டுறாங்க, உங்களை கோணமா பேசுறாங்க, இது செய்யறாங்க, அதை செய்யறாங்க, எல்லாம் தேவன் அறிஞ்சிருக்கிறாரு. ஆனா தேவன் என்ன தெரியுமா சொல்றாரு? அவரோட பிள்ளைகளாக மனமகிழ்ச்சியா இருக்க சொல்றாரு. மனமகிழ்ச்சினா என்ன அர்த்தம்? சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு. பெரிய பிரச்சனை தான், பல காரியம் தான், இப்படி எல்லாம் பேசியிருப்பாங்க, அப்படி எல்லாம் சொல்லி இருப்பாங்க, இதை செஞ்சிருப்பாங்க, அதை செஞ்சிருப்பாங்க. ஆனா தேவன் சொல்லுகிற எண்ணற்ற மனமகிழ்ச்சியா இரு. நீ யார் யார் உனக்கு தீங்கு செய்யறாங்களோ அவங்களுக்கு நன்மை செஞ்சுட்டே இரு. தேவன் சொல்கிறார், உன் இருதயத்துல நீ என்னத்தை வாஞ்சிக்கிறாயோ அதை நான் உனக்கு அருளை செய்வேன். I will bless you the desire of your heart. ஓகே, இது தேவன் இந்த நாள் காலையில ஆராதனையிலே நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம் தேவஜனம். சோ தேவன் பல வார்த்தைகளை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வராரு, பல வசனத்தை சொல்லிட்டு வராரு. விசுவாசத்தோடு run the race with endurance. ஓகே, அந்த ஓட்டத்தை தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஓட்டத்தை விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, with confidence, run the race with confidence. I know my Lord will do more. ஜோசப்பை எப்படி தேவன் உயர்த்தினாரோ அதே போல என்னை உயர்த்துவார்.
தேவன் எப்படி மோசேயை ஆசீர்வத்தாரோ, எப்படி ஆபிரகாமை ஆசீர்வத்தாரோ, அதே போல உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார் தேவஜனம். உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி தேவன் ஆசீர்வதிப்பார். நடக்காது பாஸ்டர், ஒரு சமயம் அது நடக்காது. ஒரு சமயம் நீங்க செய்யும் வேலை இடத்துல அல்லது இந்த காரியத்துல இவங்களுக்கு தான் அது ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, அல்லது இவங்களுக்கு தான் இது நடக்கும் அது நடக்கும் நீங்க நினைக்கலாம். நீங்க வாய் தவறி சொல்லாதீங்க. நான் எப்போதும் உங்கள்கிட்ட சொல்றேன், டோன்ட் கிவ் நெகட்டிவ் வேர்ட்ஸ் ஃப்ரம் யுவர் மவுத். இஃப் யூ டெல் அவங்கள தான் தேவன் அவங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் போகும், நான் என்ன ஆகும்? ஏன்னா உன் நாவல தான் ஆசீர்வாதம் இருக்கு. அப்ப என்ன ஆகும்? அங்க போயிரும். அவங்கள கேர்ஸும் பண்ணக்கூடாது, அவங்கள ஆசீர்வதிக்கும் பண்ணாதீங்க. என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிவிட்டீங்க? புரியுதுங்களா? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, சில சமயத்துல நம்ம கொஞ்சம் அது எப்படி இல்ல தவறு இல்ல, கொஞ்சம் ஐ மஸ்ட் பி a bit selfish social. செல்ஃபிஷ்னா தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க? கொஞ்சம் சுயநலமா நடந்துக்கணும். இப்ப எனக்கு கிடைக்காதுங்க, அவங்களுக்கு தான் போயிரும். அதனால ஆண்டவரே எனக்கு தான் இது, அவங்க எனக்கு அது தெரியாதியா, அது பெட்டர். ஆனா நம்ம வாய் திறந்து என்ன சொல்லுவோம்? நீயே அறிக்கை செய்வ, அது அங்க போயிரும். எனக்கெல்லாம் இந்த காடி வாங்க முடியாது, அவங்க தான் வாங்குவாங்க. அவங்க தான் வாங்குவாங்க. எனக்கெல்லாம் இந்த வீடு கிடைக்காது, அவங்களுக்கு தான், அவங்க தான் வாங்குவாங்க. அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே ஏனையா அவர்கள் கெட்டதெல்லாம் செஞ்சிருக்கா, அவ்வளவு உயர்த்துக்கிறீங்க. தேவன் சொல்ல, நீ தான் சொன்ன, உன் வாயில தான் சொல்லிக்கிட்டே இருந்தா நான் ஆசீர்வச்சிட்டே இருக்கிறேன். ஏன்னா தேவன் சொல்லுகிறார், உன் ஆத்துமா வாழ்வது போல நீ சகலத்திலையும் வாழ்ந்து சுகமாயும் சுகித்திருப்பாய் என்று தேவன் சொல்லுகிறார். ரைட்டா இல்லையா? இப்ப நீ என்ன செய்யற? உன் வாயினாலே அவங்களை ஆசீர்வத்து நல்ல சுகமா இரு, நல்ல ஆசீர்வாதமா இருன்னு சொல்ற. அப்ப அவங்க ஆயிடுவாங்க. இப்ப நீ என்ன உனக்கு சொல்லிட்டு இருக்கிற? நான் இப்படித்தான், எனக்கு சீக்கு, எனக்கு இது வந்துகிட்டு தான் இருக்கும். வந்துகிட்டு தான் இருக்கும். இப்ப நீ எப்படி செய்யணும்? நீ இருந்து from today change your prayer. Bless yourself in the name of Jesus, because you are God's child. And இந்த பவர் இருக்கு, இந்த தங்கல இருக்கு தெரியுமா? இதுல பவர் இருக்கு. தேவ வசனம் அப்படித்தான் சொல்லுது, உன்னை ஆசீர்வதி, என் தேவன் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், என்னை தேவன் இப்படி உயர்த்துவார், என் தேவன் இப்படி செய்வார். மற்றவங்களை சபிக்காதீங்க, அது தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட இது இல்லை. ஓகே? And run the race, run with endurance. The Lord says, delight yourself also in the Lord, and He shall give you the desire of your heart. உன் ஆத்துமா வாஞ்சிப்பது போல, உன் ஆத்துமா ஆசைப்படுகிறது போல தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். விசுவாசிங்க, விசுவாசத்தோடு கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போமாக. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாள் வசனத்துக்காகவும் நன்றி, எங்களோட பேசியதுக்காகவும் நன்றி ஐயா. வசனத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் அப்படியாகவே விசுவாசத்தோடு ஓட்டத்தை ஓட எங்களுக்கு சரீரத்துக்கு வேண்டிய பலத்தையும் ஆவியிலே வேண்டிய உற்சாகத்தை கொடுத்து வழி நடத்தும் ஐயா. எதிராக உருவாக்கப்படுகிற எல்லா நெகட்டிவ் காரியங்களையும் இயேசுவின் நாமத்திலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஐயா. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதியும், வழி நடத்தும். தொடர்ந்து உங்க மகிமையை ஒவ்வொருவரும் காண கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென்.